ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்தனன். இன்னைக்கு ஒரு சூப்பரான பேபி கார்ன் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேபி கார்னை எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபிங்கராக கட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப சூப்பரான விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிடும் சேர்ந்து இருக்குங்க. அதனால் ப்ரெக்னன்சி டைமில் கூட இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஃபிங்கர்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து குக்கரில் விசில் போட போகிறேன். நீங்கள் குக்கரில் விசில் போடலைன்னா கூட தண்ணியில் அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். அதே போல் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் இதை விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன். விசில் போட்டு எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் வெறும் கார்னை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேசன் ஃப்ளவர், கடலை மாவு சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், இல்லை அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். கூடவே வந்து உப்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே இதில் தண்ணி இருக்குது இல்லையா, அதனால் தண்ணி விடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். இது ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டோபஸ் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக என் குழந்தைய நான் அப்படி தான் ஏமாத்தினேன். இது வந்து ஆக்டோபஸ் ஃப்ரைன்னு அவள் பயந்துட்டா. அதுக்கப்புறம் இது கார்னுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தா. அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே போல் வீட்டுக்கு வரும்போது காலியாக தாங்க வரும். இது நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து இப்போ ஸ்ட்ரெயினரில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். அதே போல் அடுத்த பேட்ச் ஆஃப் ரெடி பண்ணி வச்சுருக்க கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மினிட்ஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இது கிறிஸ்பி ஆகணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தேவையான ஃபைபர்லேருந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாமே நமக்கு ஈஸியாகவே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைச்சிடும். ப்ளஸ் வந்து இது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் வெயிட் லாஸில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஏர் ஃப்ரையரோ இல்லை மைக்ரோ ஓவன்லேயோ வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மேலும் பல ரெசிபிகளுக்கு, பல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்களுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.